ஒரு ஏழை செருப்பு தைக்கிறவர் 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து தன்னோட ஹஜ் பயணத்துக்காக ரெடியானார். ஆனா வழியில ஒரு காட்டுல அவங்க தங்குனப்போ எதிர்பாராத விதமா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அவர் பார்த்தார். செத்துப்போன ஒரு மிருகத்தோட கரிய ஒரு பெண் எடுக்கிறத பார்த்து அவரை அறியாமலேயே அவங்கள பின்தொடர்ந்து ஒரு பாழடைந்த வீட்டுக்கு போனார். நாங்க நபிகள் நாயகம் குடும்பம், ஆனா என் குழந்தைங்க பசியால சாக போறாங்க அப்படின்னு அந்த தாய் கண்ணீரோட சொன்னாங்க. இத கேட்டதும் உடைஞ்சு போன அவர் தன் ஹஜ் சேமிப்பு முழுசையும் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு நல்ல உணவு வாங்கி கொடுத்தார். அந்த உதவியை பார்த்து நெகிழ்ந்து போன அந்த தாய், இறைவன் உங்களை இரு உலகிலும் உயர்த்துவான்னு மனசார ஆசீர்வதிச்சாங்க. பணமெல்லாம் தீர்ந்ததால ஹஜ் போற தன்னோட வாழ்நாள் கனவை அப்படியே விட்டுட்டு அவர் நேரா தன் ஊருக்கே திரும்பிட்டார். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சில மாசம் கழிச்சு ஹஜ் முடிந்த வந்தவங்க அவரை மக்காவுல நேரா பார்த்ததா சொன்னாங்க. எப்படி? ஊர் மக்களோ அவர் இங்கதான் இருந்தாருன்னு சொல்றாங்க, ஆனா ஹாஜிகளோ அவர் அங்க பார்த்ததா சத்தியம் செஞ்சாங்க. என்ன நடக்குதுங்க? அப்போதான் அவர் உண்மையை உடைச்சாரு. அந்த குழந்தைங்களை சாக விட்டுட்டு நான் என்ன முகத்தோட இறைவனை பார்க்க போறேன்னு கேட்டார். சடங்குகளை விட பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கிற மனிதநேயத்தையே இறைவன் பெரிதா நினைக்கிறாருன்னு இது நமக்கு புரிய வைக்குது. அவரோட தூய்மையான எண்ணமும் மத்தவங்களுக்காக செஞ்ச மிகப்பெரிய தியாகமும் இறைவனால முழுமையா ஏத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு பரிசும் கிடைச்சது. ஆமாங்க, அந்த உண்மையான தியாகத்துக்காக இறைவன் அவருக்கு பதிலா ஒரு வானவரையே ஹஜ் செய்ய அனுப்பி வச்சார். நம்ப முடியலல்ல? இப்போ சொல்லுங்க. Download ShareChat.